எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் டீம் அடுத்ததா பங்களாதேஷ்க்கு எதிரான 2 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் விளையாட போறாங்க. இதுல முதல் டெஸ்ட் சென்னையில் நடக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான இந்தியாவுடைய ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்குவாட்ல சில முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நாம பேச தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் ஸ்குவாடை நம்ம பார்த்துடலாம். இதுல ரோஹித் சர்மா கேப்டனா இருக்க போறாரு. இவரோட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட், துருவ் ஜுரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், ஜஸ்பிரித் பும்ரா மற்றும் யாஷ் தயால் இருக்காங்க. இதில் வர ஹைலைட்டான விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, இந்த டீமோட அந்த ஸ்பின் பவுலிங் அட்டாக்ன்றது சேமாக தான் இருக்குது. அஜித் அகர்கர் தலைமையிலான செலெக்ஷன் கமிட்டி ஒரு விஷயத்தை கரெக்டாக முன்னெடுத்திருக்காங்க. இந்த ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை நம்ம மாற்றவே கூடாது எக்காரணம் கொண்டோம் அப்படின்னு. அதன் காரணமாக என்னவோ அந்த டாப் மோஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின்லேருந்து ஆரம்பிச்சு ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ்னு 4 பேருமே இருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த 4 பேருமே கூட பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. அந்த அளவுக்கு பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விளையாட போகிறாங்க. கன்ஃபார்மாக சென்னை பிச்சுன்றது ஸ்பின் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க போது. பயங்கரமாக டேர்ன் ஆகும். நார்மலாகவே சப்கான்டினென்ட் பிச்சில் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவாங்க. இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் இப்போது நல்ல ஃபார்மில் வேறு இருக்காங்க. அதனால் ஸ்பின் பவுலிங் பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதில் வர அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துலீப் ட்ராஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் எஃபெக்டாக இருக்குது. அதில் 2 முக்கியமான பிளேயர்ஸ் இந்த டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒருத்தவர் கேஎல் ராகுல், இன்னொருத்தவர் ரிஷப் பண்ட். 2 பேருமே விக்கெட் கீப்பர்ஸாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா ஏ டீமுக்காக கேஎல் ராகுல் ஒரு 37 ரன்ஸ் 57 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 7, அடுத்ததாக 61 ரன்ஸ் அடித்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 7 முக்கியமான கேச்சஸ்லாம் பிடிச்சாரு. ஸோ இப்படி 2 முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்களா, அவங்க மறுபடியும் டீமுக்குள்ளே வந்தது இந்தியன் டீமுடைய மிடில் ஆர்டருக்கு மிகப்பெரிய அளவில் பலனாக இருக்க போது. எப்படி பிளேயிங் 11 அமைக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த துலீப் ட்ராஃபி பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இன்னும் சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வரவர் ஆகாஷ் தீப். செம்ம இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் கொடுத்துட்டாரு. அதனால தான் அவர் இப்போ மறுபடியும் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. ஆக்சுவலி இங்கிலாந்து சீரீஸ்லேயே ஆகாஷ் தீப் டெபியூ ஆனார். இப்போது இந்தியா ஏ டீமுக்காக இந்த துலீப் ட்ராஃபியில் ஒரு 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவர் எப்படி டீமுக்குள்ளே வர போகிறாரு, பிளேயிங் 11க்குள்ளே வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசப்பட வேண்டியதாக இருக்குது. முகமது ஷமியோடைய பேர் இதில் ட்ராப் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு இன்னும் இன்ஜுரி சரியாகலை. மேட்ச் ஃபிட் ஆனால் மட்டுமே அவரால் விளையாட முடியும். 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமோடைய ஒரு ஹீரோவாக இருந்தார் முகமது ஷமி. அதுக்கப்புறமா எந்த ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்குள்ளேயே ஷமி விளையாடல. அதுக்கு முக்கியமான காரணமாக இன்ஜுரி கன்சர்ன் தான். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸில் விளையாட மாட்டாருன்னு தான் நினச்சோம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் விளையாடல. மேபி அவர் ஃபிட்னஸ்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறமா செகண்ட் டெஸ்ட்குள்ளே வருவார்ன்ற கேள்வி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதில் இன்னும் 2 முக்கியமான பிளேயர்ஸ் இந்த டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒருத்தவர் யாஷ் தயால், இன்னொருத்தவர் துருவ் ஜுரல். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம யாஷ் தயாலை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா அந்த ரிங்கு சிங் அவர் போட்ட பால் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த 5 6 அடித்து வின் பண்ண வரல ரிங்கு சிங். அந்த டைமில் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி கம்பேக் கொடுத்தாரு பாருங்க போன ஐபிஎல்ல. ஏன் அப்படின்னா இந்த முக்கியமான ஒரு கட்டம், அது ஆர்சிபிக்கு சிஎஸ்கேவுக்கு ஒரு மேட்ச் நடந்தது. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பிளே ஆஃப்க்கு போவாங்க. அப்படி பார்க்கும்போது சின்னசாமி ஸ்டேடியத்தில் தோனிலாம் இருக்கும்போது அவரே அவுட் ஆக்க வச்சு அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆர்சிபியோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாஷ் தயால் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டும் நல்லாவே இருக்கு யாஷ் தயாலுக்கு. 24 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸில் 76 விக்கெட்ஸ் எடுத்துக்காரு யாஷ் தயால். இதில் ஆவரேஜ் 28 கிட்ட இருக்கு. இதில் அடுத்த ஒரு முக்கியமான பிளேயர் உள்ள வந்திருக்காரு. அவர் தான் துருவ் ஜுரல். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ்ல அவர் உள்ள வந்தார். ஒரு 3 மேட்சஸ் ஆடி 190 ரன்ஸ் அடிச்சாரு. ஓரளவுக்கு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா விக்கெட் கீப்பிங் ஸ்கில்லும் அவருக்கு நல்லா இருக்கு. இப்போ இந்தியாவுடைய பிரைமரி பிளேயிங்னால விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் இருப்பார். அதுக்கு அடுத்த ஆப்ஷனா கேஎல் ராகுல் இருப்பார். இப்போ தேர்ட் ஆப்ஷனாக தான் துருவ் ஜுரல் இருக்க போறாரு. அவர் பிளேயிங் 11க்குள்ள வருவாரா இல்லையா நமக்கு தெரியல. மேபி செகண்ட் டெஸ்ட்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் அடுத்த முக்கியமான விஷயம் பும்ராவுடைய ரிட்டன். அது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா பும்ரா இந்த சீரீஸில் இருக்கிற மாதிரியே ஒரு ஐடியாவே இல்லை. அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. அவர் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ்க்குள்ளே தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதில் ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுக்கப்பட்டு அந்த நியூசிலாந்து சீரீஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனால் பும்ரா இல்லாத அந்த பேஸ் பவுலிங் அட்டாக் ரொம்பவே ஒரு மாதிரி வீக்காக தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பும்ரா மறுபடியும் வந்தது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியன் டீமுடைய வைஸ் கேப்டனாக பும்ரா இருக்க மாட்டார். அவருக்கு ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ பும்ரா இந்த டீமுக்குள்ளே வந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய பலம் தான். கூட எந்த பவுலர் இருந்தாலும் சரி, அது சிராஜ் இருந்தாலும் சரி, இல்லைனா யாஷ் தயால், ஆகாஷ் தீப் இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. இவர் தான் லீட் பண்ண போகிறாரு. அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசி ஆகணும் இந்த ஸ்குவாடில். அதுதான் ஸ்ரேயாஸ் மற்றும் இஷான் கிஷன் இந்த ஸ்குவாடில் இருந்திருக்க மாட்டாங்க.
அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா கௌதம் கம்பீர் இப்போ ஹெட் கோச்சாக உள்ளே வந்திருக்காரு. அவர் தலைமையில் கன்ஃபார்மாக ஸ்ரேயஸ் மறுபடியும் உள்ளே வருவார்னு பார்த்தா இல்லை. 2 பேருமே சமீப காலங்களில் இந்த டொமஸ்டிக் லெவல் கிரிக்கெட்டில், உதாரணத்துக்கு துலீப் ட்ராஃபியில் கூட ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் டொமஸ்டிக் லெவல் கிரிக்கெட் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்ன காரணத்தால் அவங்கள அப்படியே இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் 2 பேருடைய பேர் இல்லை. மேபி செகண்ட் டெஸ்ட்டில் அவங்களுடைய பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியல. இதில் வர அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஸ்குவாடை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் மிஸ் ஆகிருப்பாங்க. இப்போது அந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸில் விளையாடினாங்க, அவங்களாம் மிஸ் ஆகிருக்காங்க. அந்த லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதில் ராஜத் படித்தர், கேஎஸ் பரத், தேவ்தத் படிக்கல், வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார் இவங்க யாருமே இந்த டீமில் இல்லை. இவங்க எல்லோருமே இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸில் விளையாடினாங்க, ஆனால் இவங்களோட பேர் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கிலாண்டில் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ரஹானே நல்லா விளையாடினாரு, அவருடைய பேரும் இந்த ஸ்குவாடில் இல்லை. ஸோ இந்த மிஸ்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அவங்க கன்ஃபார்மாக செகண்ட் டெஸ்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. இந்த துலீப் ட்ராஃபி பெர்ஃபார்மன்ஸை வச்சு மோஸ்ட்லி இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி வரப்போகிற டொமஸ்டிக் லெவல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஸோ சென்னை டெஸ்ட்டுக்கான இந்தியாவுடைய ஸ்குவாட் இதுதான். இந்த ஸ்குவாட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஒர்த்தான பிக்கு, யாருக்கு பதிலாக யார் வந்திருக்கலாம், யாரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.